வணக்கம். இன்னைக்கு ராட்வைலர் நாய்களோட உணவு ஆரோக்கியம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நிறைய தகவல்கள் இருக்கு இல்லையா? ஆன்லைன்ல பேசுறது, டாக்டர் சொல்றது, ஆர்டிகிள்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். குறிப்பா அந்த உணவு விஷயத்துல கிரெயின் ஃப்ரீ நல்லதா, ஒவ்வாமைக்கு என்ன பண்றது, மற்ற உடல் பிரச்சனைகள்னு ஒரே குழப்பமா இருக்கு. உண்மைதான், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்போ நம்மளோட நோக்கம் இதுல எது உண்மை, எது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு ஒரு தெளிவு கொடுக்கறது தான். உங்க ராட்டிக்கு எது பெஸ்ட்னு நீங்க யோசிக்க இது உதவும். சரி, அப்போ முதல்ல இந்த கிரெயின் ஃப்ரீ சர்ச்சை நிறைய பேர் இதை பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா இது நல்லதா கெட்டதா பெரிய கேள்வியா இருக்கு. இதுல கால்நடை மருத்துவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காங்க. அப்படியா? என்ன சொல்றாங்க? சில கிரெயின் ஃப்ரீ உணவுகள்ல, குறிப்பா இந்த பருப்பு வகைகள், பட்டாணி, பயிறு இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தா நாய்களுக்கு டிசிஎம் வரலான்னு ஒரு வலுவான சந்தேகம் இருக்கு. டிசிஎம்னா டைலேட்டட் கார்டியோமயோபேத்தி. அது இதய தசை வீக் ஆகுற ஒரு நோய். ராட்வைலர் மாதிரி பெரிய நாய்களுக்கு இந்த ரிஸ்க் அதிகம்னு FDA ரிப்போர்ட்ஸ்ல கூட சொல்லிருக்காங்க. ஓ, இது சீரியஸான விஷயமாச்சே. ஆனா சில ஓனர்ஸ் சொல்றாங்களே, எங்க நாய்க்கு தானிய ஒத்துக்கல, செரிமான பிரச்சனை வருது, அதனால கிரெயின் ஃப்ரீ கொடுக்கறோம்னு. ஆமா, அந்த வாதமும் இருக்கு. சில கிரெயின் ஃப்ரீ பிராண்ட்ஸ்ல பருப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில சமயம் அதுலயும் மறைமுகமா இருக்கலாம். ரெடிட்ல கூட பார்த்தேன், ஒருத்தர் ஓபன் ஃபார்ம் பத்தி சொல்ல, இன்னொருத்தர் அதுலயும் பட்டாணி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இதுல எப்படி முடிவு பண்றது? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க நாய்க்கு டெஸ்ட் பண்ணி உண்மையிலேயே தானிய ஒவ்வாமை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனா தவிர கிரெயின் ஃப்ரீ தேவையில்லைங்கிறது தான் பொதுவான கருத்து. ஓ, சரி சரி. ஏன்னா பிரச்சனை தானியத்துல இல்ல, அதுக்கு பதிலா சேர்க்கிற அந்த அதிகப்படியான பருப்பு வகைகள்ல தான் டிசிஎம் ஆபத்து அதிகம்னு லிங்க் பண்றாங்க. புரியுது. அப்போ அடுத்ததா இந்த ஒவ்வாமை, தோல் பிரச்சனைகள் பத்தி பேசலாம். ராட்டிகளுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு, வயிறு சரியில்லாம போறது இதெல்லாம் சகஜமா பாக்குறோம் இல்லையா? ஆமா, ரொம்ப காமன். இதுக்கு காரணம் ஒன்னு உணவு ஒவ்வாமையா இருக்கலாம். சிக்கன் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. சிக்கனா? ஓகே. இல்லனா சுற்றுச்சூழல் காரணிகள் கூட இருக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எலிமினேஷன் டயட்னு ஒன்னு இருக்கு. ஒரு புது புரோட்டீன், புது கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவை ஒரு 4 வாரம் இல்ல 8 வாரம் கொடுத்து பார்க்கறது. எது ஒத்துக்கலன்னு கண்டுபிடிக்க. ஓ, சரி. ஹைட்ரோலைஸ்டு புரோட்டீன் டயட்னு ஒன்னு சொன்னீங்களே, அது என்ன? அது புரோட்டீனை ரொம்ப சின்னதா உடைச்சிடுவாங்க. அப்போ உடம்பு அதை எதிரியா பார்க்காது, அலர்ஜி ரியாக்ஷன் குறையும். டெக்னிக்கலா இருக்கே. ஆமா. இல்லனா சால்மன், ஆட்டுக்கறி மாதிரி வேற புரோட்டீன்ஸும் ட்ரை பண்ணலாம். சில பிராண்ட்ஸ் பியூரினா ப்ரோப்ளான் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஸ்டமக், ராயல் கேனன், ஹில்ஸ் மாதிரி டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சிலர் ஓபன் ஃபார்ம் ஃப்ரம் கர்க்லண்ட் மாதிரி பிராண்ட்ஸ் யூஸ் பண்றதாவும் சொல்றாங்க. ஆமா, அதுவும் இருக்கு. இப்போ உணவு வகைகள் பத்தி பேசலாம். கிபிள், பச்சை உணவு, வீட்டு உணவு, இதுல எது பெஸ்ட்? நிறைய டாக்டர்ஸ் பியூரினா, ராயல் கேனன் மாதிரி பெரிய பிராண்ட் சஜஸ்ட் பண்றாங்க, அவங்களோட ரிசர்ச் குவாலிட்டிக்காக. ஆமா, பெரிய பிராண்டுகள் நிறைய ஊட்டச்சத்து சோதனைகள் பண்றாங்க, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா சில ஓனர்ஸ் சொல்றாங்க, பெரிய பிராண்ட்ஸ்ல கூட சிக்கன் மாதிரி அலர்ஜி தர பொருள் இருக்கு, அதனால ஒரிஜின், அக்கானா மாதிரி சின்ன பிராண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்குன்னு. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். எந்த பிராண்டா இருந்தாலும் உங்க நாய்க்கு ஒரு பொருள் ஒத்துக்கலைனா பிரச்சனை தான். பச்சை உணவு, வீட்டு சாப்பாடு பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க நாய்க்கு ரொம்ப நல்லது, ஹெல்த் சூப்பரா இருக்குன்னு. ஆனா இதுல ரொம்ப கவனம் தேவை. சத்துக்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் பாக்டீரியா பிரச்சனை வராம பாத்துக்கணும். ஆமா, சால்மோனல்லா மாதிரி. கரெக்ட். இதுக்கு கண்டிப்பா ஒரு வெட் அல்லது நாய் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கேட்டு பண்றதுதான் நல்லது. நீங்களே பண்ணா எல்லா சத்தும் சரியா இருக்கான்னு பாக்குறது கஷ்டம். சரி, உறவு தாண்டி ராட்டிகளுக்கு வரக்கூடிய மத்த உடல்நல பிரச்சனைகள் என்ன? உடல் பருமன் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? நிச்சயமா. ஒபிசிட்டி வந்தா மூட்டு வலி, ஹிப் டிஸ்ப்ளேசியா, ஆர்த்ரைட்டிஸ், இதய நோயெல்லாம் அதிகமாகும். கரெக்டான சாப்பாடு அளவும் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பத்தி அப்புறம் வரலாம். அடுத்து ப்ளோட், அது என்ன? ப்ளோட் அதாவது GDV, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. வயிறு திடீர்னு திரும்பிக்கும், உயிருக்கே ஆபத்து. கேட்கவே பயமா இருக்கே. ஆமா, வேகமா சாப்பிடுறது, ஒரேடியா நிறையா சாப்பிடுறது, சாப்பிட்ட உடனே ஓடி ஆடுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். சாப்பாட்டை 2-3 தடவையா பிரிச்சு கொடுக்கறது நல்லது. ஓகே, சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் முக்கியம்னு புரியுது. இதய நோய்கள் பத்தி DCM சொன்னீங்க, SAS ஒன்னு இருக்கே. ஆமா,
சப் aortic ஸ்டினோசிஸ். அது இதயத்திலிருந்து ரத்தம் போற வழியில ஒரு சுருக்கம். இதுவும் ராட்டுகள்ல கவனிக்க வேண்டிய உண்டு. அப்புறம் கேன்சர் ரிஸ்க்? துரதிர்ஷ்டவசமா ஆமா, ஆஸ்டியோசர்கோமா, அதாவது எலும்பு புற்றுநோய், அப்புறம் லிம்ஃபோமா, இது ரெண்டும் ராட்டுகள்ல கொஞ்சம் அதிகம் பார்க்கப்படுது. சீக்கிரம் கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். வருஷத்துக்கு 2 தடவை பிளட் டெஸ்ட் பண்ணா சில சமயம் லிம்ஃபோமாவை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓ, கவனமா இருக்கணும். கடைசியா உடற்பயிற்சி. ராட்டிகளுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வேலை செய்யற நாய்கள் எனர்ஜி ஜாஸ்தி. தினமும் வாக்கிங், ஓட்டம், விளையாட்டுன்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். அது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. உடல் எடைய கரெக்டா வைக்கவும் உதவும். நாய்க்குட்டியா இருக்கும்போது எப்படி? நாய்க்குட்டியா இருக்கும்போது ஓவரா எக்ஸசைஸ் கொடுக்க கூடாது. எலும்பு, மூட்டு எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். மாசத்துக்கு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 தடவைங்கிற கணக்குல மெதுவா ஆரம்பிக்கலாம். சரி சரி. அப்ப பாத்தீங்களா, ராட்வேலரோட உணவு, ஆரோக்கியங்கிறது எவ்வளோ விஷயங்கள் அடங்கணும்னு. ஒரு பக்கம் சயின்ஸ், டாக்டர்ஸ் சொல்றது, இன்னொரு பக்கம் அனுபவப்பட்ட ஓனர்ஸ் சொல்றது. அவங்க நாய்க்கு எது செட் ஆச்சுங்கிற அவங்களோட அனுபவம். இவ்ளோ தகவல் இருக்கு. இதுல உங்க நாய்க்கு எது சரின்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? அதோட வயசு, உடல்நிலை, ஆக்டிவிட்டி லெவல், அதோட தனிப்பட்ட தேவை, இதெல்லாம் பார்க்கணும். ஆமா, ஒவ்வொரு நாயும் தனி. ஒண்ணுக்கு ஒத்துக்கிறது இன்னொன்னுக்கு ஒத்துக்காம போகலாம். இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. டாக்டர் சொல்ற அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் மத்தவங்க சொல்ற அனுபவத்தையும், முக்கியமா உங்க நாய் என்ன சொல்லுதுங்கிறதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? எது உங்க ராட்டிக்கு உண்மையிலே நல்லது? யோசிச்சு பாருங்க.